Hello friends, welcome back to my YouTube channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்மளோட Ather Gen 3 மாடல் இருக்கு. நம்ம ஆல்ரெடி Ather Gen 3 மாடல் பத்தி ரெண்டு வீடியோ போட்டிருந்தோம். ஸோ நண்பர் தான் மறுபடியும் வந்திருக்காரு. இந்த Gen 3ல நம்ம வாக் அரவுண்டும் பார்த்துருக்கோம் அண்ட் இதை வந்து ரைட் ரிவ்யூ நான் பண்ணியிருப்பேன். இன்னைக்கு நம்ம எதுக்காக இந்த Gen 3 பக்கத்தில் நிற்கிறோன்னா இதில் வந்து லேட்டஸ்ட்டாக இப்போ ஒரு சாஃப்ட்வேர் அப்டேட் நடந்திருக்கு. இந்த சாஃப்ட்வேர் அப்டேட்டில் பார்த்திங்கன்னா பாசிட்டிவும் இருக்குது, நெகட்டிவும் இருக்குது. ஸோ நம்மளோட யூசர், நம்மளோட சப்ஸ்கிரைபர் இருக்கார், அவர் வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து ஷேர் பண்ண போகிறாரு. ஸோ இதில் வந்து என்னெல்லாம் சாஃப்ட்வேர் அப்டேட் ஆகிருக்கு அண்ட் இம்பார்ட்டண்ட்டாக இதில் வந்து ஹில் ஹோல்ட் அசிஸ்ட்டும் வந்து அப்டேட் ஆகிருக்கு. அதையும் வந்து நம்ம இந்த வீடியோவில் ஓட்டி பார்க்க போகிறோம். ஸோ அதை பற்றின வீடியோ தான். ஸோ நம்ம வீடியோ இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற ஒவ்வொரு வீடியோக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ப்ரோ. ஹாய். எல்லா ஏத்தர் யூசர்ஸ் மாதிரியும் நானும் வந்து ரொம்ப எதிர்பார்த்து டெய்லி காலையில் ஏஞ்சி பார்ப்பேன் அப்டேட் ஆயிருக்கேன். ஓகே, வெயிட் பண்ண ஒரு அப்டேட் வந்து ஏத்தர் 5.1 ஏத்தர் ஸ்டாக் அப்டேட்டு. இது வந்து 5.1. இது வரைக்கும் எத்தனை அப்டேட் ஆகிருக்கு? ஸோ ஏத்தர் 5.1 வந்தது. அது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 வீக்ஸ் ஆகுது. இப்போ வந்து ஏத்தர் 5.2 எனக்கு இன்னைக்கு வந்தது. ஸோ அதில் தான் லேட்டஸ்ட்டாக வந்தது. அதில் தான் வந்து ஹில் ஹோல்ட் அசிஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ என்ன அப்டேட்? அந்த அப்டேட் காமிங்க, நம்ம அப்படியே டேஷ்போர்ட் கிட்ட போவோம். ஸோ இது புது கன்சோலே வந்து மாறி இருக்குல்ல, டோட்டலாக அந்த யூசர் இன்டர்ஃபேஸே மாறிடுச்சு. இப்போ வந்து எல்லாமே ஸ்ப்ளிட்டப்பாக கொடுத்துருக்காங்க. லைக் வந்து மேப் இந்த பக்கம், நம்ம ஸ்பீடு ரைடு கண்ட்ரோல்லாம் இந்த பக்கம், இது வந்து கிலோமீட்டர்ஸு, இங்கே வந்து ப்ளூடூத் கனெக்ஷன், இந்த மாதிரி ஸ்ப்ளிட்டப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ நீங்கள் இங்கே வெர்ஷன் பார்க்குறீங்களே, இதில் வின் நம்பர் இருக்குது, அது உங்களுக்கு காமிக்க வேணாம். ஸோ இங்கே நீங்கள் பார்க்குறீங்களா ஏத்தர் ஸ்டாக் 5.2 அப்படின்றது தான் இந்த வெர்ஷன். ஓகே, ஸோ இதுதான் அதோட ஃபீச்சர்ஸ் வந்து இப்போ கொடுத்துருக்காங்க. சரி, இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ்? ஜனவரி 2020, அதாவது 25/2023 அதோட அப்டேட்டு, அது இப்போ தான் வந்திருக்கு. ஆமாம். ஓகே, ரீடிசைன்டு யூசர் இன்டர்ஃபேஸ், வைப் கெஸ்டர், நியூ ரைடு அனிமேஷனு, வெக்டர் மேப்பு, நியூ குயிக் ஆக்சஸ் டு த ஸ்க்ரீன். ஓகே, நமக்கு இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர் பார்த்திங்கன்னா ஆட்டோ ஹோல்ட் ஃபீச்சரு, ஸ்டாப் அண்ட் கோ ஆன் ஸ்லோப்ஸு. அது நம்ம என்ன அப்படின்றத நம்ம ஸ்லோப் போய் நம்ம செக் பண்ணுவோம். அண்ட் ஆப்டிமைஸ் சார்ஜிங் ஃபீச்சர் அப்படின்றது சார்ஜிங் சம்மந்தமாக ஏதோ ஒன்று ஆப்டிமைஸ் சார்ஜர்ன்றது வந்து நம்ம அதை ஆன் பண்ணிட்டீங்கன்னா 80% வரைக்கும் வந்து அது ஆட்டோமேட்டிக்காக கட் ஆஃப் ஆகிடும். லைக் ஃபுல் சார்ஜ் பண்ண வேண்டாம்ன்றதுனால ஆப்டிமைஸாக இருந்தால் உங்களுக்கு எஃபெக்டிவாக இருக்கும். பேட்டரி பஃபர் டைம் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்களா? ஆமாம். ப்ரொஃபைலுக்குள்ளே நீங்கள் ஆல்ரெடி பார்த்துட்டீங்க. இங்கே வந்து நீங்கள் டார்க் தீம் வச்சுக்கலாம். 2 தீம் தான் கொடுத்துருக்காங்களா? எப்பயுமே 2 தீம் தான். ஓகே, இது வந்து டார்க் தீம் வந்து இல்லைன்னா லைட் தீம். இது வந்து நல்லா பிரைட்டாக இருக்கும் உங்களுக்கு. ஆமாம், முன்னாடி வந்து அது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு மாறும். ஈவினிங் ஆச்சுன்னா அது டார்க்காக மாறிடும், மார்னிங் ஆச்சுன்னா லைட்டாக மாறிடும். இப்போ வந்து நம்ம அது செட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஆமாம், இதை பாருங்கள், இதுதான் அந்த ஃபீச்சர்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதில் தான் உங்களுக்கு வந்து அந்த ஆப்டிமைஸ்டு சார்ஜரும் ஹில் ஹோல்டும் கொடுத்துருக்காங்க. ஆட்டோ இண்டிகேட்டர்ன்றது இப்போ ஆட் பண்ணியிருக்காங்களா? இல்லை, இது எல்லாமே பழசு தான். இது 2 மட்டும் தான் இப்போ ஆட் பண்ணியிருக்காங்க. இது இந்த ஆப்டிமைஸ் சார்ஜரும், அதுக்கப்புறம் வந்து ஆப்டிமைஸ் சார்ஜிங்னா என்ன அப்படின்றது இங்கே போட்டுருக்கு பாருங்க. ஆப்டிமைஸ் சார்ஜிங் ஆட்டோமேட்டிக்லி கட் ஆஃப் சார்ஜிங் அட் 80% டு இம்ப்ரூவ் யுவர் பேட்டரி ஹெல்த் ஈவன் இஃப் த சார்ஜர் இஸ் கனெக்டட். ஸோ இது வந்து உங்களுக்கு புரியுதுங்களா? நம்ம பஃபர் சார்ஜிங்கை பற்றி நம்ம ஆல்ரெடி பேசியிருந்தோம். ஸோ 80% வரைக்கும் நம்ம வந்து லித்தியம் பேட்டரியில் 100% வரைக்கும் நம்ம வந்து சார்ஜ் பண்ணக்கூடாது. அதை வந்து இவங்க ஆட்டோமேட்டிக்காகவே கட் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து என்ன தான் சார்ஜ் பண்ணாலும் 80% வரைக்கும் தான் சார்ஜ் ஆகும். சரி, இதனால் வந்து உங்களுக்கு ரேஞ்சு கம்மியாகுங்களா? கண்டிப்பாக ரேஞ்ச் வந்து கம்மியாகும். ஏன்னா வந்து 80% வரைக்கும் தான் அதுக்கான ரேஞ்சு தான் நமக்கு கிடைக்கும். அந்த இது போதும். இன்கேஸ் என்ன லாங் டிரைவ் பிளான் பண்ணுறோம், கொஞ்சம் நம்மளுக்கு ரேஞ்ச் இன்க்ரீஸாக வேணும்னா நம்ம ஆப்டிமைஸ் சார்ஜர் ஆஃப் பண்ணிட்டு நம்ம ஃபுல் சார்ஜ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இந்த ஆப்டிமைஸ் சார்ஜர் பண்ணதுனால உங்களுக்கு அட்லீஸ்ட் அந்த 20% ரேஞ்ச் வந்து கம்மியாகும்ல? கண்டிப்பாக ஆகும். 20% அது அப்போ நமக்கு நெகட்டிவ் தானே? ஆமாம், அது நெகட்டிவ் தான். பட் அது வந்து அதுக்குள்ளே யூஸ் பண்ணுறதா இருந்தால் அந்த மாதிரி பண்ணிக்கோங்கன்றாங்க. ஸோ அது இன்னும் இல்லை, எனக்கு 100% கண்டிப்பாக வேணும் அப்படின்னா பண்ண முடியுமா? 100% கண்டிப்பாக வேணும்னா நீங்கள் ஆப்டிமைஸ் சார்ஜர் ஆஃப் பண்ணிட்டு ஃபுல்லாக பண்ணலாம். உங்களுக்கு அந்த 100 கிலோமீட்டர் ரேஞ்ச் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக பண்ணணும். இல்லை உங்களுக்கு ஒரு 80 போதும், எனக்கு டே டு டே எனக்கு 80 கிலோமீட்டர்ஸ்க்குள்ளே நான் கவர் பண்ணிவிடுவேன்னா நீங்கள் ஆப்டிமைஸ் சார்ஜர் ஆனில் வச்சு அதுக்கேற்ற மாதிரி சார்ஜ் பண்ணிக்கலாம். கைஸ், நீங்கள் வந்து இந்த ஆப்டிமைஸ் சார்ஜர் அப்படின்றது வந்து நீங்கள் வேணும்னா நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம், வேணும்னா ஆஃப் பண்ணிக்கலாம். இது என்னென்னா உங்களுக்கு கண்டினியூஸாக உங்களுக்கு பேட்டரியை வந்து 100% யூட்டிலைஸ் பண்ணாமல் பேட்டரியை வந்து நீங்கள் மேனேஜ் பண்ணிக்கலாம். எனக்கு 80% வரைக்கும் டெய்லி சார்ஜ் பண்ணால் போதும், எனக்கு பேட்டரியோட ஹெல்த்து தான் முக்கியம் அப்படின்னா இதை நீங்கள் வந்து ஆன் பண்ணிக்கலாம்.
இல்லை எனக்கு வந்து டெய்லி 100% சார்ஜ் வேணும் அப்படின்னீங்கன்னா நீங்கள் வந்து இதை ஆஃப் பண்ணிக்கலாம். அது வந்து உங்களோட விருப்பம் தான். ஓகேங்களா? ஸோ இது ஒரு ஆப்ஷனாக கொடுத்துருக்காங்க. அண்டு இதில் வந்து ஆட்டோ ஹில் ஹோல்டு. ஓகே, ஸோ இது வந்து நம்ம பார்ப்போம். நாங்கள் எங்கே இருக்கிற ஹில்லையே நாங்கள் செக் பண்ண போகிறோம். பஸ் இதில் ஏற்றி காமிங்க எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்போ நார்மலாக ஹில் ஹோல்டு அசிஸ்ட் இல்லைன்னா எப்படி இருக்கும் அப்படின்றத காமிங்க. ஓ ஓகே ஓகே ஃபைன். ஹில் ஹோல்டு இல்லைன்னா அப்படியே போகுது பின்னாடி. பிரேக் விட்டா அப்படியே கீழே ரோல் ஆகிடும். நான் ஃபஸ்ட்டு வரேன், இப்போ வந்து நிறுத்துறேன். இப்போ வந்து ஹில் ஹோல்டு இல்லை. பிரேக்கை விட்டா பின்னாடி போகுது. ஆமாம். சரி, இப்போ ஹில் ஹோல்டு வந்து ஆன் பண்ணுங்க. இங்கே எங்கே இருக்குது நம்ம ஆல்ரெடி காமிச்சோம்ல. ஸோ இங்கே வந்து ஹில் ஹோல்டு வந்து நம்ம ஆன் பண்ணுறோம். ஹில் ஹோல்டு வந்து எனேபிள் ஆயிடுச்சு. இப்போ எனேபிள் ஆகிடுச்சு. இப்போ வந்து இருங்க, பிரேக்கை விடுங்க. ஆடா, பிரேக்கை விட்டோடனே அப்படியே நிற்குதுல்ல வண்டி. பின்னாடியே போகுது, அப்படியே நிற்கும். அது அந்த ஆப்ஷன் வந்து இங்கே எனேபிள் ஆகிடுங்க. உங்களுக்கு இங்கே வந்து ஹில் ஹோல்டு எனேபிள்டு அப்படின்னு காமிக்குதுங்களா? ஆமாம். இப்போ அது பிரேக் அழுத்தோன்னே ரிலீஸ் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா பிரேக் அழுத்தோன்னே ரிலீஸ் ஆகிடுது. ஓகே, நம்ம பிரேக் அழுத்துற வரைக்கும் அது வந்து பிடிச்சி வச்சுருக்கோம். இப்போ பிரேக் அழுத்தினா நமக்கு ரிலீஸ் ஆகிடும். இப்போ நார்மலாக ஹில் ஹோல்டு இல்லைன்னா இங்கே பாருங்கள், நான் விட்டேன்னா அப்படியே கீழே போகுதுங்களா? இது வந்து ஹில் ஹோல்டு இல்லைன்னா இந்த மாதிரியான பிரச்சனை எல்லா வண்டியிலையும் இருக்கும். இப்போ நம்ம வந்து ஹில் ஹோல்டு ஆன் பண்ணுறோம். எங்கே போய் ஆன் பண்ணிட்டேன். இப்போ ஹில் ஹோல்டு ஆனில் இருக்குது. இப்போ நான் போய் ஒரு ஸ்லோப்பில் போய் நிற்கிறேன் அப்படின்னா பிரேக் ஆன் பண்ணி தானே இருக்கு, பின்னாடி போகுது. இல்லை, ஹில் ஹோல்டு ஆனில் இருக்கா? ஆப்ஷன் ஆன் பண்ணிட்டீங்களா? பிரேக் பிடிச்சி நிறுத்துங்க. ஓகே, அதில் காட்டும். அப்படியே நிப்பாட்டக்கூடாது, பிரேக் பிடிச்சி நிப்பாட்டணும். பிரேக் பிடிச்சி நிப்பாட்டினா ஹில் ஹோல்டு வந்து ஆன் ஆகிடுது. இப்போ பேக்கில் கூட போக மாட்டேது இல்லை. இதுதான் ஹில் ஹோல்டு ஃபீச்சரு. இது வந்து மூவிங் டிராஃபிக்கில் இது எப்படி பாஸ், இது பேக்கில் வர்றதுக்கு போய் லாக் ஆகிடுது. கொஞ்சம் ஆக்சிலேட்டர் கொடுத்தா ரிலீஸ் ஆகிடும். இல்லையே, லாக் ஆகுது. ஆக்சிலேட்டர் கொடுத்தா ரிலீஸ் ஆகிடும். ஃப்ரண்ட் பிரேக் பிடிங்க, ரிலீஸ் ஆகிடும். சம்டைம் ரிலீஸ் ஆக மாட்டுது. இங்கே பாருங்களேன், இப்போ ஹில் ஹோல்டில் இருக்கா, திருப்பியும் ஹில் ஹோல்டில் போய் லாக் ஆகிடுது. பாருங்க, நான் பிரேக் பிடிச்சிட்டேன்னா அப்பயும் ஹில் ஹோல்டே காமிக்குது. பிரேக் பிடிங்க, ரிலீஸ் ஆகலையா? அப்படியே லாக் ஆகிடுது. இப்போ எவனாச்சும் பின்னாடி வந்தான்னு வச்சுக்கோங்களேன், ஹில் ஹோல்டில் இருக்கும்போது இப்படி லாக் ஆகிடுது. ரிவர்ஸ் எடுக்கணும்னா கஷ்டம். 3 வாட்டி ப்ரெஸ் பண்ண வேண்டியதா இருக்கு. அது கரெக்டான இது சிஸ்டம் எப்படின்னு ப்ராக்டிஸ் பண்ணும்போது தெரியல, இல்லை அது ஒரு பக்கானு தெரியல. இப்போ டவுன் ஹில்ல எப்படி ரியாக்ட் ஆகும்? டவுன் ஹில்லையும் அதே தான். இப்போ வந்து டவுன் ஹில் ஒரு ப்ராப்பரான இதில் போயிட்டு இல்லையே, டவுன் ஹில்ல கீழே போயிட்டு தான் இருக்கு. நான் திருப்பி வேணா அந்த இதுலேயும் செக் பண்ணலாம். ஆஹா, ரோல் ஆகுது. இவர் டவுன் ஹில்ல லாக் ஆகல, வெறும் அப் ஹில்க்கு மட்டும்தான் வச்சுருக்காங்க. ஓகே, நீங்கள் வந்து முன்னாடி ப்ராப்ளம் இருக்குது, இந்த யூசர் இன்டர்ஃபேஸில் ஏதோ லேக் இருக்குது. ஸோ லேகிங் ப்ராப்ளம் வந்து இப்போ சால்வ் பண்ணிட்டாங்க. லேகிங் ப்ராப்ளம் வந்து நான் இன்னும் கம்ப்ளீட்டாக டெஸ்ட் பண்ணல, பட் எனக்கு கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரியுது. ஆக்சுவலாக அந்த ஸ்மூத்னஸ் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரியுது. ஓகே, அதான் ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம், அதாவது நிறைய இந்த யூசர் இன்டர்ஃபேஸ் வந்தோடனே கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாக இருக்குது, கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். பட் அது எனக்கு வந்து யூஸ் பண்ண எனக்கு கொஞ்சம் தெரிஞ்சிச்சு. இப்போ வந்து ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி வந்து ரியல் டைம் எஃபிஷியன்சின்னு ஒரு ஃபீச்சர் இருந்தது. ஓகே, அது எப்படின்னா, நீங்கள் வந்து எந்த அளவுக்கு ஹார்ஷாக யூஸ் பண்ணுறீங்களோ, பேட்டரி இது பண்ணுறீங்களோ, சார்ஜஸ் இழுக்குதோ, அது வந்து உங்களுக்கு வந்து அந்த ஸ்பீடோ மீட்டர் இதுக்கு மேலே வந்து ஒரு ரெட் கலராக வந்து உங்களுக்கு ஒரு இது வரும். ஓகே, ஒரு ரெட் கலராக உங்களுக்கு வந்து ஒரு கலரில் வந்து ஹைலைட் ஆகும். நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணி ஹார்ஷாகவும் அது டார்க் ரெட் ஆகும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஆக்சலரேஷன். ஸோ அது என்ன சொல்ல வரும்னா, நீங்கள் எஃபிஷியண்ட்டாக பேட்டரி யூஸ் பண்ணல, ரொம்ப கொஞ்சம் ஹார்ஷாக இருக்குது, பேட்டரி அதிகமாக யூஸ் பண்ணுறீங்க. அதை நம்ம அப்படி பார்க்கும்போது நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஆமாம், நம்ம கொஞ்சம் ஆக்சலரேஷன் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து ஒரு நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஸோ அது நம்ம அந்த ரெட்டு வந்து கம்மியாக வர்ற மாதிரி நம்ம ஓட்டினீங்கன்னா நல்ல எஃபிஷியன்சி கிடைக்கும். அந்த ஒரு ஃபீச்சர்ஸ் எடுத்துட்டாங்க, பட் அது ஒரு நல்ல ஃபீச்சர். அது எதுக்கு எடுத்தாங்கன்னு தெரியல.
அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி அந்த ஆட்டோ அதான் அந்த ஆட்டோமேட்டிக் தீம் ஈவினிங் ஆனால் அது டார்க் மோடாக மாறும், டேல வந்து அது லைட் மோடாக மாறும். அந்த ஆப்ஷன் கிடையாது. இப்போ நம்ம மேனுவலாக போய் ஸ்விட்ச் பண்ணோம். ஸோ அது அப்போ இப்போ நான் நைட்டு ஓட்டுறதா இருந்தால் போய் நைட் மோட் போய் தீம் மாற்றணும். ஓகே, மொதல் நைட் மோட்னா ஆட்டோமேட்டிக்காக மாறும். அது ஒரு அப்டேட் கொடுத்து அந்த ஒரு ஆப்ஷன் வச்சாங்கன்னா மேபி யூசர் கேட்டிருப்பாங்க உங்களுக்கு, எங்களுக்கு மேனுவலாக வேணும். இல்லை இப்போ உங்களோட கன்வீனியன்ட்க்கு நீங்க ஆப்ஷன் தான் அது. அந்த ஃபீல்ட் நீங்க மேனுவல் ஆட்டோ செலக்ட் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா மாறும். அப்படி அது ஆஃப் பண்ணனா நம்ம மேனுவலா வச்சுக்கலாம். மொதவும் இருந்தது, இப்போ வந்து அந்த ஆப்ஷன் அடிஷனலா முன்னாடி வந்து நம்ம ஆப்ஷன், இப்போ வந்து அது வந்து மேனுவலா மாத்தணும். முன்னாடி இந்த ரைட் மோட் வந்து மேனுவலா கூட பண்ணிக்கலாம் இதுல டச் ஸ்கிரீன்ல. இப்போ வந்து டாகிள்ல மட்டும் தான் பண்ண முடியும். ஓ மை காட், அது ஒரு இது எடுத்துட்டு. ஆமா, நானும் அதான் தேடிட்டு இருந்தேன். என்ன ஏன்னா வந்து இங்க டச்லயே வந்து நம்ம மாத்துற மாதிரி இருந்தது. இப்போ வந்து நீங்க இதுல மட்டும் நம்ம ரன்னிங்ல இருக்கும்போது தான் வந்து நமக்கு வந்து அது மாத்த டச் ஸ்கிரீன் ஒர்க் ஆகாது. அது செக்யூரிட்டி ரீசன். அது வண்டி ரன்னிங்ல இருக்கும்போது டச் ஸ்கிரீன் ஒர்க் ஆகாது. மேபி குழந்தைங்க ஏதாச்சும் அது ரன்னிங்ல இருக்கும்போது மாத்துறாங்க. இல்ல ரன்னிங்ல இருக்கும்போது அது முன்னாடியே இதுதான். ரன்னிங்ல இருக்கும்போது நம்ம எதுவுமே ஆப்ரேட் பண்ண முடியாது. சரி, இப்போ வந்து அந்த டாகிள் ஆகுறது இங்க நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாது, இங்கே மட்டும்தான் நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். ரைடு, ஸ்போர்ட்ஸு, வார்ப்பு. மேப் வந்து இப்போதைக்கு அந்த மேப் ஓரியன்டேஷன் வந்து ரொம்ப மோசமாக தான் இருக்குது. ஓகே, இன்னும் கொஞ்சம் அது இன்னும் டெவலப் பண்ணோம். இதுதான் புதுசாக அந்த வெக்டர் மேப்னு சொல்லிட்டு இதுதான் அது புது. ஆமாம். ஸோ இது எந்தெந்த ரூட்டில் டிராஃபிக்னு உங்களுக்கு ஃபுல்லாகவே காட்டும். இங்கே பார்த்தீங்களா, இது வந்து புதுசாக இப்போ அப்டேட் ஆகிருக்கு. நம்ம கூகுளில் பார்க்குற மாதிரி இது ஆக்சுவலாக கூகுள்லேருந்து தான் எடுத்து இது போலக்கு. ஸோ நமக்கு டிராஃபிக்கான லொக்கேஷன் வந்து உங்களுக்கு இங்கே ரெட்டு கலரில் காமிக்கும், டிராஃபிக் இல்லைன்னா க்ரீன் கலரில் காமிக்கும். ஸோ இது வந்து இது புதுசாக இப்போ எனேபிள் பண்ணியிருக்காங்களா. நான் ஒரு இஷ்யூ வந்து ஃபேஸ் பண்ணேன். ஆக்சுவலாக நான் வந்து செங்கல்பட்டு ட்ராவல் பண்ணேன். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து 77 கிலோமீட்டர்ஸ். அங்கே ஒரு நியூ சார்ஜிங் ஸ்டேஷன் ஓப்பன் பண்ணதாக வந்து நான் பார்த்தேன் மேப்பில். ஸோ அதை பேஸ் பண்ணி அதை டிபெண்ட் பண்ணி தான் நான் போனேன். பட் அங்கே போயிட்டு அதுக்கப்புறம் நான் சார்ஜ் பண்ணலான்னு பார்க்குறேன். அந்த லொக்கேஷனில் அப்படி ஒரு சார்ஜிங் ஸ்டேஷனே வந்து கிடையாது. ஸோ அங்கே விசாரித்தப்போ வந்து அவங்க சொன்னாங்க நிறைய பேர் வந்து விசாரிக்கிறாங்க, பட் இங்கே கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் வந்து நான் ஒரு லேடி கிட்ட போய் கேட்டப்போ அவங்க வந்து சொன்னாங்க இது மாதிரி கோர்ட் பக்கத்தில் அங்கேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் தாண்டி அங்கே எங்கேயோ இருக்குன்ற மாதிரி கேள்விப்பட்டேன்னு. அப்புறம் நாங்கள்லாம் போய் தேடிட்டு பார்த்தா அது அங்கே வந்து ஒரு வீட்டுக்குள்ளே வந்து அந்த சார்ஜிங் கிரிட் வந்து வச்சுருக்காங்க. இது டிசி கிரிட்டா? ஃபாஸ்ட் சார்ஜர் வந்து ஏத்தர் கிரிட்டு தான். ஸோ அதுக்கப்புறம் வந்து அது லக்கிலி வந்து என் ஃப்ரெண்டு பார்த்தாங்க ஏதோ ஒரு லைட் எரியிற மாதிரி இருக்குன்னு சொல்லி. இப்போ அங்கே உள்ளே போய் கேட்டு உள்ளே போய் பார்த்தா அது உள்ளே வந்து வச்சுருக்காங்க சார்ஜிங் ஸ்டேஷன். ஓகே. ஸோ வந்து ஒருத்தங்க நம்பி வந்து அந்த லொக்கேஷனை பார்த்து. இப்போ தப்பாக சொன்ன லொக்கேஷனுக்கும் அந்த லொக்கேஷனுக்கும் எவ்வளோ தூரம்? ஆல்மோஸ்ட் 2 கிலோமீட்டர்ஸ், 1.8 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. ஓகே, அட்லீஸ்ட் ஓரளவு சார்ஜ் வச்சுட்டு அந்த இடத்துக்கு போனால் நம்ம எஸ்கேப் ஆகும். ஒரு 500 மீட்டர் ரேடியஸ்குள்ளே இருக்குன்னா கூட நம்ம எப்படியாவது கண்டுபிடிச்சிடலாம். இல்லை, எனக்கு 2 கிலோமீட்டர்னா அட்லீஸ்ட் ஒரு 10 கிலோமீட்டர் ட்ராவல் அளவுக்கு பேட்டரியில் சார்ஜ் இருந்ததுன்னா தப்பிக்கலாம். இப்போ வந்து அதுவும் ஒரு வீட்டுக்குள்ளே இருக்குது அது. ஸோ வந்து இப்போ ஏதோ லக்கிலி வெளியில் போர்டு எதுவும் இல்லை, வெளியில் எந்த போர்டும் எதுவுமே இல்லை. நாங்கள் வந்து கூகுளில் செக் பண்ணப்போ வந்து இது மாதிரி ஈவி ஒரு சார்ஜிங் ஸ்டேஷன் இருக்குது, சப்போர்ட் இருக்குதுன்னு சொல்லி பார்த்தா அந்த வீட்டில் உள்ளே பார்த்தா உள்ளே வச்சுருக்காங்க அது. ஸோ இந்த மேப்பில் வந்து அது ஏத்தர் வந்து கரெக்ட் பண்ணி ஆகணும். ஏன்னா அதெல்லாம் பயங்கர இஷ்யூஸ் கண்டிப்பாக இருக்கும். மேபி நியூ லொக்கேஷனோட டீட்டெயில்ஸ் சொல்லுங்கள், நம்ம அப்படியே போட்டுடலாம். மேபி செங்கல்பட்டில் போய் யாராச்சும் இதே மாதிரி ப்ராப்ளம் நான் கூட ஷேர் பண்ணுறேன். லொகேஷன் டீடைல்ஸ் சொல்லுங்க, நம்ம ஷேர் கண்டிப்பா நான் ஷேர் பண்றேன். நான் லொகேஷன் எடுத்து வச்சிருக்கேன் எக்ஸாக்ட்டா. இன்ஃபேக்ட் வந்து நான் வந்து அப்டேட்டும் பண்ணியிருக்கேன். ஓகே, என்னோட அந்த கூகுள் இதுலேயே அதில் வந்து ஏத்தரோட கிரிட்டே நான் அப்டேட் பண்ணியிருக்கேன். ஸோ நாளைக்கு அந்த சார்ஜிங் ஸ்டேஷன் பார்க்கும்போது அட்லீஸ்ட் ஏத்தர் கிரிட் தான் இங்கே இருக்குன்ற மாதிரி. ஏத்தர் வந்து கால் பண்ணால் அந்த டைம் ஒரு 7 மணிக்கு மேலே கால் பண்ணேன். அவங்க வந்து கஸ்டமர் சப்போர்ட் க்ளோஸ்ன்ட்டாங்க. ரோடு அசிஸ்டன்ட் கால் பண்ணால் எங்களுக்கு அதை பற்றி தெரியாதுங்க, சார்ஜிங் ஸ்டேஷன்லாம் நீங்கள் வந்து ஷோரூமில் தான் செக் பண்ணணும், நாங்கள் வரும் ரோடு அசிஸ்ட் தான். ரோடு அசிஸ்ட் எவ்வளோன்னு கேட்டோன்னா ஒரு 20 கிலோமீட்டர்ஸ்க்கு வந்து 2500 வந்து சார்ஜ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. 20 கிலோமீட்டர். ஸோ விச் இஸ் இப்போ நான் பார்த்தேன்னா 10,000 நான் ஸ்பெண்ட் பண்ணணும் என்னோட வண்டி நான் டோ பண்ணி எடுத்துகிட்டு வரணும்னா. பட் நியரஸ்ட் சார்ஜிங் ஸ்டேஷன் தானே அவங்க சொல்லுவாங்க. நியரஸ்ட் சார்ஜிங் ஸ்டேஷன் பார்த்தல நெக்ஸ்ட்டு வந்து ஊரை பக்கத்தில் தான் இருக்குது. அதே 40 கிலோமீட்டர்ஸ் வருது. ஆனால் 2 கிலோமீட்டர் தான். நம்ம அது தெரியலன்னா நம்ம ஊரை பார்க்க போனோம். ஆமாம்மா, அது வண்டி டோ பண்ணி எடுத்துகிட்டு வர்றது அது தெரியல அப்படின்னா நம்ம ஊரை பார்க்க வரைக்கும் நியரஸ்ட் சார்ஜிங் ஸ்டேஷனுக்கு போகணும். ஆமாம், அதுவும் நம்ம தான் சொல்லணும், அவங்களுக்கு தெரியாதுல்ல. அவங்களுக்கு தெரியாது, அவங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷனே தெரியல. அவங்க வந்து நான் டோ வண்டி அனுப்புவோம், எங்கே நீங்கள் இது பண்ணுறோமோ அங்கே நாங்கள் பண்ணுவோம். வீட்டுக்குன்னா வீட்டுக்கு, இல்லைன்னா நியரஸ்ட் ஏத்தர் ஷோரூமுக்குன்னா ஷோரூமுக்கு வந்து நாங்கள் பண்ணி விட்டுருவோம். பர் கிலோமீட்டருக்கு எவ்வளோ?
20 கிலோமீட்டருக்கு வந்து 2500 சார்ஜ் பண்ணுவோம் சார். 20 கிலோமீட்டருக்கு வந்து 2500. இது ஃப்ரீ எல்லாம் கிடையாது. ஃப்ரீ எல்லாம் கிடையாது. பட் ஏதோ சப்ஸ்கிரிப்ஷன் யூஸ் பண்ணா அதுல ஏதோ பெனிஃபிட் இருக்குன்னு நினைக்கிறேன். பட் அது எனக்கு கரெக்டா தெரியல. நீங்க எந்த சப்ஸ்கிரிப்ஷன் யூஸ் பண்ணாதனால இது வரைக்கும் நான் எடுக்கல எதுவும். ஏத்தரோட புது அப்டேட்டை நீங்க பார்த்துருப்பீங்க. நிறைய பாசிட்டிவ் இருந்தாலும் நிறைய நெகட்டிவும் இருக்கு. ஏத்தர் வந்து இந்த ஃபீட்பேக்லாம் எடுத்துட்டு இதில் வந்து நிறைய கிளிச் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சில கிளிச் வந்து இப்போ ரீசெண்ட் அப்டேட்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாலும் சார்ஜிங் ரிலேட்டட் இப்போ ஒரு இடத்துக்கு போயிட்டு ஏத்தர் கிரிட் இங்கே தான் இருக்குன்னு நம்பிட்டு வந்துட்டு அங்கே சார்ஜிங் லொக்கேஷனில் இல்லை அப்படின்னும் போது பெரிய சிக்கலாயிடும். ஸோ அதெல்லாம் வந்து தப்பாக அப்டேட் ஆகிருக்கு அப்படின்றது யூசர் தரப்புலேருந்து சொல்கிற மிகப்பெரிய கம்ப்ளைண்ட்டு. அண்ட் அங்கேருந்து டோ பண்ணோம் அப்படின்னா அதில் வந்து சார்ஜஸும் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து கரெக்டாக பிளான் பண்ணோம் அப்படின்னா ஏத்தர் சைட்லேருந்து சப்போர்ட் இருக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து கரெக்டாக ஏத்தர் வந்து அப்டேட் பண்ணும். ஹில் ஹோல்டு அசிஸ்டையும் நீங்கள் பார்த்தீங்க. ஹில் ஹோல்டு அசிஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். ஏத்தர் ஜென் 3 பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். See you on next video. Until then, bye bye.